சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, உனக்காகத்தான் இங்கு சாய் காத்திருக்கிறேன். எனக்கு எல்லோரையும் பிடிக்கும். எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் தான். யாரும் இவர்கள் என் பிள்ளை இல்லை, இவர்கள் என்னை வணங்கவில்லை என்பதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆனால் சில பிள்ளைகள் செய்வது எனக்கு பிடிக்கும். அதுவே சில பிள்ளைகள் நடந்து கொள்ளும் விதங்கள் எனக்கு பிடிக்காமல் அவர்களை நான் சில சமயத்தில் திட்டுவேன். அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ செய்யும் ஒரு விஷயத்தை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதற்கு காரணம் நீதான். என்னதான் சாயி உனக்கு பிடிக்கவில்லை என்று நீ என்னிடம் கேட்கலாம். ஒரு நபரிடம் நீ பேசாதே, ஒரு நபரால் உனக்கு ஆபத்து என்று நான் சொல்கிறேன். அதை நீ கேட்கிறாயா? நீயே சொல், கேட்கிறாயா? கேட்பதல்ல, உன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் நீ இருக்கிறாய். ஒரு நபரிடம் நான் பேசாதே என்கின்றேன். அது எதற்காக? என்னதொரு காரணத்திற்காக என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு சாய் என்னை ஏன் இப்படி சொல்கிறார், ஏன் அப்படி சொல்கிறார் என்று யோசிக்கிறார். ஆனால் எதற்காக சொல்கிறார் என்பதை நீ யோசித்தாயா? எல்லாம் உன்னுடைய நலனுக்காகத்தான் சொல்வேன். ஒரு நபரிடம் நீ பேசாதே என்றால் அந்த நபரால் உனக்கு இப்பொழுதுக்கு ஆபத்து. அதனால் அந்த நபரிடம் நீ பேசாதே, உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள் என்பேன். ஆனால் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை சாய் இப்படி சொல்லிவிட்டார், சாய் அப்படி சொல்லிவிட்டார் என்று என்னையே நீ திரும்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக மாற்றுகிறார். யாரையும் எப்பொழுதும் நான் குறை சொல்வது இல்லை. என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறேன், அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்வில் சில விஷயங்கள் தவறாக ஒரு நபர் மூலமாக நடக்கப் போகிறது என்றால் அந்த நபரால் உனக்கு தவறு நடக்கப் போகிறது. அதை தடுக்கிறேன். புரிகிறதா? ஒரு நபரின் மூலமாக ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன். அதனால்தான் இப்பொழுது இந்த நபரோடு பேசாதே, அப்பொழுது அந்த நபரோடு வீட்டுக்கு போகாதே என்று சொல்வதற்கெல்லாம் காரணம் இதுதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நான் பேசுவேன், அவன் என்னுடைய நண்பன், இவன் என்னுடைய நண்பன் என்று நீயே தேவையில்லாமல் விவாதம் செய்கிறாய். விவாதம் செய்வதனால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? நீயே சொல். ஒரு நல்ல காரியத்தை நான் நடத்த ஆசைப்படுகிறேன் என்று வைத்துக்கொள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ என்ன செய்வாய்? நீ என்ன செய்வாய்? அதை தக்க வைத்துக் கொள்வாயா, இல்லை விட்டு விடுவாயா? நான் நல்லது செய்ய வந்தால் அதை ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? அதே மாதிரிதான் ஒரு ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்றால் அதிலிருந்தும் உனக்கு தப்பிக்க தெரிய வேண்டும். அதையும் நீ என்னிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில், சில சமயத்தில் உன்னுடைய வாழ்வில் நீ தவறான வழியில், அதாவது நான் சொல்லியும் சில நபரிடம் பேசாதே, சில நபரிடம் இப்படி நடந்து கொள், அப்படி நடந்து கொள் என்று சொல்லியும் நீ எதையுமே காதில் வாங்காமல் இருந்து விட்டாய். ஆனால் இனியெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அவசரமாக உன்னுடைய வாழ்வில் நிறைய தவறுகளை செய்தாய். அசிரியாக நான் சொன்னால் கூட அது எதையும் காதில் வாங்குவது இல்லை. எப்பொழுதும் நானும் பார்ப்பேன், நான் என்னுடைய பேச்சை நீ கேட்பாயா இல்லையா என்று. நீ கேட்பது அல்ல, நானும் நீ அடிபட்டு தான் திருந்துவாய் என்று நானும் சில சமயத்தில் விட்டு விடுவேன். ஆனால் இந்த முறை அப்படி விடுவதல்ல. ஒரு நபரிடம் பேசாதே என்று சொல்லி நீ பேசினாயானால் உன்னை விட்டு நான் ஒதுங்கி விடுவேன் என்று முடிவெடுத்து விட்டேன். புரிந்ததா? உன்னுடைய பக்கத்திலேயே இருக்கிறாய். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று உன்னுடைய பக்கத்து வீட்டிலேயே இருந்து கொண்டு எப்பொழுதும் உன்னை நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறாள் ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு நீ எப்பொழுதுமே உன் வீட்டில் சமைத்த உணவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வீட்டில் நீ என்ன செய்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு நீ கொடுப்பாய். ஆனால் அந்த பெண்ணுக்கோ அவ்வளவு பொறாமை. இவ்வளவு செய்து சாப்பிடுகிறார்களா, அவ்வளவு செய்து சாப்பிடுகிறார்களா என்று ஒரு சாப்பிடும் விஷயத்தில் கூட பொறாமை உள்ளது.
அந்த பெண்ணுக்கு. நீ அன்போடு அந்த பெண்ணுடன் பேசுவதோ பழகுவதோ நீ யதார்த்தம். ஆனால் அந்த பெண்ணானவள் நீ எங்கு போகிறாய், என்னென்ன விஷயத்தை செய்கிறாய் என்று நோட்டமிடுகிறார். சில சமயத்தில் யதார்த்தமாக அந்த பெண்ணோடு போய் நான் இந்த இடத்திற்கு போயிட்டு வந்தேன், அங்கு போயிட்டு வந்தேன், இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஏக்கங்கள் கலந்த ஒரு பொறாமை. தனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே, தன்னால் எதையும் ஒழுங்காக பார்க்க முடியவில்லையே, தன்னுடைய கணவன் இப்படி இல்லையே, தன்னுடைய கணவனானவன் மிகவும் கஷ்டப்படுத்துகிறானே தன்னை என்ற ஒரு எண்ணமோ இருக்கிறது. பொறாமையோ அந்த பெண்ணுக்கு எப்பொழுதும் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் உன்னையும் சரி உன்னுடைய குடும்பத்தையும் சரி அவ்வளவு கண் சுட்டெரிப்பது போலவே பார்க்கிறார். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், இந்த மாதிரி நபர்களோடு இருப்பதை விட நீ அவர்களோடு பேசாமல் இருப்பது மேல். நான் இப்பொழுது சொல்வதை வைத்து நீ யார் என்பதையே புரிந்து கொண்டாய். எங்கிருக்கிறார்கள், ஏது இருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் முதலில் அன்பாக பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பொறாமையோடோ இல்லை இவர்கள் வாழ்ந்து விட்டார்களே நம்மளால் வாழ முடியவில்லையே என்ற ஒரு வெறுப்போடும் பார்க்கக்கூடாது. அப்படி எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுதும் நல்லது நடக்கப் போவது கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபர்கள் உங்களை பார்க்கிறார்கள் என்ற பட்சத்தில் அந்த நபர்களிடமிருந்து ஒதுங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயங்கள் ஆகும். எத்தனை காலத்திற்கு மற்றவர்கள் உங்களை பார்த்து கண் வைப்பதும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எப்பொழுதும் நீ வாழ்ந்து விடுவாயா, நீ எப்படி வாழ்கிறாய் என்று பார்ப்போம், இப்படியே நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பாய். எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். அது மட்டுமல்லாமல் இது போன்று இருக்கும் நபர்கள் அனைவரையும் உன்னுடைய வாழ்வில் உனக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையே காட்டுவேன். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் தவறான ஒரு பாதைக்கோ தவறான ஒரு விஷயங்களையோ செய்ய நான் விடமாட்டேன். நீ என்றும் சிறப்பான ஒரு பிள்ளையாக இருப்பாய். அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நீ முழுமையாக தெரிந்து கொள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்வில் நீ நல்லபடியாக இது சாய் சொல்கிறாரா, இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதையே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டுதானே இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் இதே போல உன்னை காத்து அருள் புரிவேன். நம்பிக்கையோடு இருங்கள், அனைத்தும் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.